ஒரு செடி வந்து விதையிலேருந்து முளைக்கிற மாதிரி ஒரு செயல் வந்து எண்ணத்துலேருந்து தான் முளைக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணங்களுடன் நாட்களை கடந்து செல்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ அது வந்து நெகட்டிவ் தாட் ஃபெயிலுங்கிறது. ஸோ நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நோய் வந்துடும். நோய்ங்கிறது நெகட்டிவ் வேர்ட். இப்போ வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த மாதிரி நினச்சோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ நம்ம நினைக்கிற விதம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கிறப்ப நெகட்டிவாக இது நடந்துடக்கூடாது, இது போயிடக்கூடாது, அந்த மாதிரி நெகட்டிவாக நினச்சோம்னா அது நெகட்டிவாக நடக்கும். இது நடக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த தாட்ஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கு இதுதான் வந்து அர்த்தம். ஸோ நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். அதை பாசிட்டிவாக நினைக்கணும். நினைக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.